my Ilakya, and it's really painful, I know, and it's really disappointed, frankly and honestly. It's really tough for girls. And என்னால் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஆம்பிஷனுக்காக மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் ஸோ மெனி ரிஸ்க் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் லைஃப் இன் ஃபியூச்சர். நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்குது, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே யூ ஜஸ்ட் ப்ளீஸ் அவாய்ட். நியூ இயர் சிறப்பாக போயிட்டுருக்கு, சிறப்பாக கொண்டாடுங்க. அண்ட் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். ஐ ஹோப், ஐ ப்ரே ஃபார் தேட். அண்ட் ஆல் மை வெல் விஷர்ஸ், மை ஃபேன்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் that I am going to quit serial my Ilakya, and it's really painful, I know, and it's really disappointed. I've disappointed so many, I think. Sorry for that, but I hope you all will understand my situation. ஏன்னா இப்போதான் நம்மளை நான் தேடி போன மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக, பட் இட் வாஸ் really tough for girls. I'm telling it frankly and honestly. It's really tough for girls to enter into cinefield. Not only cinefield, any field. Everyone have to struggle, I know. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லா வேலைகளும் வருது, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. பட் யூ ஹாவ் டு டேக் ஸோ மெனி ரிஸ்க் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் லைஃப் இன் ஃபியூச்சர். ஸோ கஷ்டப்பட்டால் தான் நல்லது. சும்மா ஃப்ரீயாக வரதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது. அதனால இப்போ தான் என்னை தேடி வந்து மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ மை மாம் செட், ரொம்ப கஷ்டப்படாத, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, உனக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நீ வந்து ப்ரே பண்ணு, அதுக்கான ஒரு முயற்சிகள் எடு. பட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை தேடி வரும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. வாட் எவர் காட் கிவ்ஸ் அது பண்ணு. அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஐ எம் டூயிங் மை மூவி. anything, something I'm doing by God grace. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துட்டுருக்கு. I'm doing hard work. And என்ன சொல்கிறது, இலக்கியா. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, why did you quit இலக்கியா, please don't quit இலக்கியா, லைக் தட். எனக்கு புரியுது. நான் மந்தாக்கினி பண்ணும்போது கூட I tried to manage my dates and my schedule. இப்போது மூவினும் போது மூவி வந்து ஒரே டைமில் 20 days 30 days ஷெட்யூல் பிளான் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நம்ம காம்பினேஷன்ஸ் வரும். அண்ட் அந்த காம்பினேஷன்ஸ் அவங்க டேட்ஸ் வச்சு தான் நம்ம டேட்ஸ் புக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இலக்கிய டேட்ஸும் ரொம்ப கிளாஷ் ஆகுது. அண்ட் என்னால் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஆம்பிஷனுக்காக மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ யாரோட ரொம்ப ப்ரெஷராக யாரும் வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக 1 to 15 ஐ எம் ஒர்க்கிங். அண்ட் மீதி 15 days வந்துட்டு ஐ யூஸ் டு டூ மந்தாக்கினி. ஸோ இது எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். பட் இலக்கியா டேட்ஸில் வந்துட்டு மூவி டேட்ஸ் கேட்குறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு 1 month 2 month மேனேஜ் பண்ண முடியுது. பட் அதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஒன்லி ஐவ் டேக்கன் தட் டிசிஷன். அதனால அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இறங்கி வந்து மை ப்ரொடியூசர்ஸ் சரிகமா அண்ட் சன் டிவி தேர் ரியலி அவ்வளோ ஃபேவரபுளாக எனக்காக யோசிச்சு, ஓகே ஒரு பொண்ணு வந்து ஷீ வாண்டட் டு grow and she wanted to do her make her ambition come true. ஸோ அதுக்காக எனக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் only my family, they are also supporting. ஸோ you people please understand. ஸோ இதுக்கப்புறம் இலக்கியால புதுசாக வருவாங்க, அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இலக்கியா TRP 1ல தான் வரணும். my whole support to இலக்கியா and yours too. So keep watching இலக்கியா and keep support them. And வேற என்ன சொல்கிறது, ரெசல்யூஷன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா யாராவது?
நான் எடுத்திருக்கேன் நிறைய. ஏன்னா I have so many ideas so many plans in my head and நிறைய விஷயங்கள் நான் வந்து இதுக்கப்புறம் லேசியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லா இன்டர்வியூஸில், நிறைய இடத்துல லேசியாக இருப்பேன். அது ஒன்று மட்டும்தான் எனக்கு ட்ராபேக். ஸோ அது மட்டும் கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணாததெல்லாம் நம்ம வந்து யூ கேன் மேக் இட் ட்ரூ. ஸோ அதுதான் எல்லாருக்கும் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இங்கேயும் வந்து மந்தாக்கினி பார்த்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழில் கூட எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட ஃபேன்ஸ். ஐம் ரியலி பிளெஸ்ட் டு ஹாவ் ஸோ மெனி பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஐம் ரியலி பிளெஸ்ட். ஸோ இதே இன்னும் நிறைய சக்ஸஸ் பண்ணணும். உங்கள் எல்லாருக்காகவே நிறைய சக்ஸஸ் வச்சுருக்கேன், நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன். ஸோ இந்த இயர் ஒன்றொன்னா ரிலீஸ் ஆகும், ஒன்றொன்னா ஸ்டார்ட் ஆகும். யூல் see it. சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். 2024 இட்ஸ் கோயிங் டு பி எ பேங் ராக்கிங். ஸோ நானும் அந்த ஒரு ஃபோர்ஸில் என்ன சொல்கிறது, அந்த என்ன சொல்கிறது, அந்த பவரில் இருக்கேன். லெட்ஸ் see. Hope for good and positivity. And I am going to really miss my Ilakya team, Ilakya, my everyone, technicians all and everyone. So என்னோட co-artist எல்லாருமே, பிரியா பிரின்ஸ், காயுமா, சுஷ்மா. அண்ட் ஏன்னா நாங்கள்லாம் ஒரு கேங்கு, ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. 24 hours இல்லை, எத்தனை ஹார்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி we are in இலக்கியா செட், அதனால சொல்கிறேன். ஸோ செம்ம ஃபன் பண்ணுவேன் நான். ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி யூஸ் டு had a great day. Had a great time with them. And I'm going to miss them. ஏன்னா நான் என்றைக்கும் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் our situation ஆல்சோ. ஏன்னா நாங்களும் ஒரு ரைட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் எனக்கே. அண்ட் எது எப்படி சொல்கிறது, எது நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி நம்ம எந்த பாதையில் போகணுன்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ஆனாலும் ஐ எம் டேக்கிங் ரிஸ்க் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் கேம் அவுட் ஃப்ரம் இலக்கியா. அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஐ ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் மை ஃபேன்ஸ். ஸோ நீங்கள்லாம் இருக்கும்போது ஐ ஹாவ் நோ வரிஸ். Why? Because even if I put myself down also, if I have no confidence on me, even though kandipa na vandu my God and you people never let me down. So adu varike I'm really blessed. I'm 10 times better, happier. So adanal neenga yarum kavalapadadinga. Don't get angry on me ilakya quit panadukku. I'm sorry. ஸோ அதே இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீப் வாட்சிங் இலக்கியா. ஐம் ரியலி ஆஸ்கிங் யூ பீப்புள். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பிகாஸ் இங்கே வந்தும் இலக்கியா பார்க்குறாங்க எங்கள் ஃபேமிலி எனக்காக. அண்ட் பீப்புள் ஆர் தேர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆர் லைக் காலிங் மை அத்தை எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். பட் ஷுர் இன்னும் நிறைய குட் ப்ராஜெக்ட்ஸோட ஐ வில் பி கம்மிங். Even it might be movie, it might be album song, it might be serial, it might be Telugu or Tamil or any other language. I wanted to rock and you people wanted to support me. Avada. What is your next serial, sister? Next serial apom என்ன அமையுதோ அதுதான். நான் நோக்கி போகிற பாதையில் என்னெல்லாம் அமையுதோ அதுதான். அது நல்லதாக இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நம்மளுக்கு செட் ஆகாது கெட்டதெல்லாம். ஸோ we have to just avoid. ஒன்ஸ் நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு குடைச்சல் கொடுக்குது, நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே you just please avoid. Because don't get into things. Just save yourself and be அறிவாக இருங்க கொஞ்சம் எல்லாருமே. ஐ மீன் ஐயோ அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தெளிவாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கரெக்டா? எச்சரிக்கையாக இருங்க எதுலேயும். ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப்.
எல்லாரும் நீங்கள் ஆசைப்படுறத நீங்கள் வந்து உங்கள் கோல் உங்கள் அச்சீவ்மெண்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு 100% ஸ்ட்ராங்காக இருங்க. ஷியோர் யூ வில் சக்சீட். Who is new Ilakya? I really don't know, but I hope Ilakya will shine forever. Everything will success for you. Thank you. சென்னை வந்துடுவேன். ஏன்னா சென்னையில் தான் நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு. அண்ட் இங்கேயும் வந்துட்டு சிங்கர் சுனிதா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெலுங்கு சாங்ஸ் தமிழ் சாங்ஸும் பாடியிருக்காங்க. ஷீ இஸ் ரியலி எ கிரேட் சிங்கர். அவங்க வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கோயின்சிடென்ட் நடந்துச்சு. இங்கே வந்து எனக்கு சன்மானம் பண்ணணும், சீஃப் கெஸ்ட்டாக வாங்கன்னு கூப்பிட்டாங்க சொந்த ஊரில். அது ஒரு பெரிய கிரேட் பிளெஸிங்னா. இன்னொரு கோயின்சிடென்ஸாக எனக்கு கால் வந்துச்சு. கால் வந்து லைக் இந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல், பட் ஓகே, I want to tell and share everything with my fans. I want to make you all happy. அதுக்காக it's nothing wrong. Anyway, it's going to come. ஸோ கோயின்சிடென்ஸாக இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ அவங்க ஆல்பம் சாங் பண்ணுறாங்க. இட்ஸ் ஹேப்பனிங் இன் ஷூட்டிங் வந்து இங்கே தான் நடக்க போகுது. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு ஐ வில் பி கம்மிங் சென்னை ஆஸ் யூஷுவல். ஷூட்ஸ் ஆர் தேர் and I wanted to try so many things. So kandipa sure I'll make you all entertain and எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணுன்றது தான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். பார்ப்போம். ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரணும்னு வேண்டிக்கோங்க. Keep praying for your wellness and good everything. Thank you so much everyone. Thank you once again. Happy New Year.